சிந்தித்தே சேவை செய்வே. ஆமென். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்தார். குமாரனாகி அவருக்குள்ளே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பெனிஹின் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் அருமையா இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இருக்கிறதுலே பெரிய ஒரு ரட்சிப்பு என்னன்னா, அது ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுதான் பெரிய ஒரு ரட்சிப்பு, ஆசீர்வாதம். ஆமென். எனவேதான் ஆண்டவர் போற ஒரு திமிர்வாதக்காரன் படுத்திருந்தான். அப்ப ஆண்டவர் போய் அங்க சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படிதான் முதல்ல சொன்னார். ஏன்னா அந்த வியாதிக்கு முன்னாடி அந்த வியாதியின் ஆணிவேர் என்னன்னா பாவம். அந்த பாவத்தை அழிச்சிட்டா அந்த வியாதி சுகமாயிரும். ஆமென். இன்னைக்கு மக்களுக்கு தெரியாத ஒன்று, பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் இன்னைக்கு ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க. ஆனா அநேக ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தால் இலவசமா அந்த பாவ மன்னிப்பை ருசித்து இருக்கிறார்கள். ஆமென். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு இன்றும் அறியாமல், 2000 வருஷம் ஆனாலும் இன்னும் அறியாம அவங்க ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது செஞ்சு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறாங்க, முடியல. கடைசியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, தற்கொலை செய்து மரித்து போகிறார். பரிதான். என் அன்பிற்குரியவர்களே, ஏசப்பா இலவசமா கொடுத்துட்டார். இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களால முடிஞ்சதை சொல்லுங்க. உங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க. உங்களோடு வேலை பார்க்கிறவங்ககிட்ட சொல்றேன், சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் சகல